Hi, hello, this is Staff CA360 from TAF IAS Academy. நாம் இன்னைக்கு ஜூலை 21st உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோட்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, the best way to find joy is to give it to others. சரியா? ஸோ நம்ம ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒரு ஆனந்தம், ஒரு என்னைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடியது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஜாய் அண்ட் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டெம்ப்ரரியாக ஒரு ஹாப்பினஸ் இஸ் அ ப்ளஷர். ஸோ ஜாய் அப்படின்னா என்றைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு லாங் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஜாயை பார்த்திங்கன்னா எங்கே நம்ம காண முடியும் அப்படிங்கிறது உண்மையிலே அதை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்து மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து நம்ம அதில் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் போது அப்போ தான் அதை உண்மையாக காண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு வேர்ட்ஸ்க்கான மீனிங். ஸோ அதனால் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட TAF IAS அகாடமியோட 18வது ஆண்டு துவக்க விழா. ஓகேவா? ஸோ 18th ஆனிவர்சரி வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்போர்ட், இத்தனை வருஷமாக நீங்கள் TAF IAS அகாடமிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். TNPSC படிக்கக்கூடிய மற்றும் பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சேனல்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக இது மூலிமா பயனடைவாங்க. ஸோ அதனால் TAF IAS அகாடமி என்றும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. தொடர்ந்து அந்த ஒரு சப்போர்ட்டை நீங்களும் தொடர்ந்து பெறுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது மூலிமா சொல்லிக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போய் பார்க்கலாம். ஓகே? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி ஓன் தி FIFA Club World Cup 2026? ஓகேவா? ஸோ ஃபிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ல்டு கப் முடிவடைஞ்சிடுச்சு. ஸோ எஸ்டர்டே நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக யார் யாருக்கு என்னென்ன அதோட அவார்ட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபுட்பாலோடைய அந்த மிகப்பெரிய வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 4 years once நடக்கும். இப்போ 2026 அந்த ஒரு வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ நியூ ஜெர்சியில் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ஸோ அதில் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் மோதிக்கிட்டாங்க. ஸோ அதில் வின் பண்ணது யாருன்னா ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே? சரி. ஸோ இப்போ இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸு ஸ்பெயின், செகண்ட் பிளேஸ் அர்ஜென்டினா, தேர்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு, ஃபோர்த் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக எப்போதுமே அந்த ஃபுட்பால் இது மேட்ச் முடிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஸ்பெயின் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால 430 crores டோட்டலி ஸ்பெயினுக்கு போகுது. அண்ட் நியர்பை 320 crores பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கோல்டன் பூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அவார்டு பார்த்திங்கன்னா டாப் ஸ்க்ரோரர், நிறையா கோல்ஸ் போட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ அது யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்பாபே, ஃப்ரான்ஸ் பிளேயர். ஸோ எம்பாபே நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாருக்கும் ஃபுட்பாலில் அதிகமாக தெரியப்படுற நேம் என்ன அப்படின்னா ரொனால்டோ நம்மளுக்கு தெரியும், அப்புறம் மெஸ்ஸி தெரியும், அப்புறம் நெய்மர் தெரியும், அப்புறம் எம்பாபே தெரியும், இப்போ யாமல் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி மெயினான பிளேயர். ஸோ அதில் எம்பாபே ஃப்ரான்ஸை சேர்ந்தவர். ஸோ 10 goals. சரியா? ஸோ இதை பார்த்திங்கன்னா செகண்ட் கான்சிக்யூட்டிவ் டைம் இந்த அவார்டு அவர் வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சரியா? ஸோ அவருக்கு தான் கோல்டன் பூட் அவார்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் கோல்டன் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு பெஸ்ட் பிளேயர் ரோட்ரி, ஸ்பெயினை சேர்ந்த பிளேயர். ஸோ அவருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கோல்டன் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா பார்த்திங்கன்னா யார் இந்த கோல் கீப்பராக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் இந்த கோல்டன் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவார்ட்ஸ் போகும். ஸோ அது யாருக்கு போயிருக்குன்னா உனை சைமன், ஸ்பெயினை சார்ந்தவர், அவருக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் பெஸ்ட் யங் பிளேயர். ஸோ யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பா கியூபர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெயினை சேர்ந்தவர், அவருக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃபா வேர்ல்டு கப்போட ஹோஸ்ட் நெக்ஸ்ட் மொராக்கோ, ஸ்பெயின், போர்ச்சுகல், அவங்க தான் அடுத்த 4 years கழித்து நடக்க போகிற வேர்ல்டு கப்போடைய ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னா 2030 நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, கனடா, மெக்சிகோ, US இவங்களாம் சேர்ந்து நடத்தினது தான் இப்போ இந்த வேர்ல்டு கப் 2026. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மொராக்கோ, ஸ்பெயின் அண்டு போர்ச்சுகல் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க 2030 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே? சரி, நெக்ஸ்ட்
Which state secured the first position in the 2026 State Investment Readiness Index released by Niti Aayog? சரியா? ஸோ ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு மிகப்பெரிய வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் லிஸ்ட்டு தான் இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதிகப்படியாக அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கப்பூர் தான் நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுது அந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் யார் இருக்கா அப்படின்னா வந்து குஜராத் ஃபர்ஸ்ட் பிளேஸு, மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ் அண்டு தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 ஸ்டேட்ஸ் பேஸ்ட் அண்ட் 84 இண்டிகேட்டர்ஸ். சரியா? 84 இண்டிகேஷன்ஸை வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டாப் 3ல் இருக்கக்கூடியதான் குஜராத், நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இதான் வந்து பெஸ்ட் ப்ரிப்பேர்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் 2026 ஸ்டேட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட். Who became the new Prime Minister of the United Kingdom? சரியா? ஸோ நியூ Prime Minister of the United Kingdom. ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10 இயர்ஸில் வந்துட்டு 7th Prime Minister இப்போ வந்து யூகேக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யூகேயில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அந்த ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் Prime Ministerும் கண்டிப்பாக இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து ஒரு பவர்ஸ் வச்சு அது மூலயமா தான் அங்கே வந்து யூகே வந்து கவர்மெண்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ பிரைம் மினிஸ்டர் இப்போ வந்து கேர் ஸ்டார்மர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் அவருடைய போஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து அவருக்கு அடுத்து இப்போ நியூ பிரைம் மினிஸ்டர் யார் வந்திருக்காங்கன்னா வந்து ஆண்டி பர்ன்ஹம் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி யுனைடெட் கிங்டம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டி பர்ன்ஹம். ஓகே. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து லீடர் ஆஃப் தி லேபர் பார்ட்டியாக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவரே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி யுனைடெட் கிங்டமாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் கிங் வந்துட்டு கூப்பிட்டுட்டாரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 7th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகேவாக வந்துட்டு இவர் சார்ஜ் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரைக்கும் 10 இயர்ஸில் இவர் வந்து 7th பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே. So next, what is the name of the first dengue vaccine approved for commercial use in India? சரியா? ஸோ டெங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட வேக்சின்ஸ் எதுவும் வந்துட்டு இங்கே நடைமுறையில் இந்தியாவில் இல்லை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு நியர்பை ஒரு 40 கண்ட்ரீஸ் கிட்ட அந்த யூசேஜில் இருந்திருக்காங்க. பட் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா டெங்குவால் அதுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுத்தாலும் அது சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெங்குக்கான ஒரு வேக்சினை இப்போ வந்து முதல் முறை இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஃபார் தி கமர்ஷியல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோட நேம் வந்து என்னதுன்னா குடங்கா டாக் 003. சரியா? ஸோ 4 டைப்ஸில் இருக்குது. குடங்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இதோட நேம். சரியா? டெங்கு வேக்சின் இதுக்கான அப்ரூவல் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். சரியா? சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெங்கு வேக்சின் வந்து ஃபார் தி கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து பர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வேக்சினோட நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டக்கேடா ஜப்பானீஸ் பார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் வந்துட்டு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பல கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ இந்தியாவில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் செரோ டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு GNV 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த செரோ டைப்ஸ் வந்துட்டு 4 டைப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ டெட்ராவேலண்ட் டெங்கு வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ லைவ் அட்டென்யூட்டட் டெட்ராவேலண்ட் டெங்கு வேக்சின் அப்படின்னா வந்துட்டு உயிரோடு இருக்கிற மாதிரியே ஆனால் அதை வந்து அதோட பவரை வந்து பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு வேக்சின் இதை வந்துட்டு உள்ளே செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உயிரோடு இருக்கக்கூடிய அந்த கிருமியோட அந்த பலத்தை மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை வந்து பலவீனமாக வீக்காக்கி அது மூலயமா உள்ளே போய் அதோட ஒர்க்ஸ் மெக்கானிசமை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த வேக்சின் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஒரு லைவ்
அட்டென்யூட்டட் டெட்ராவேலன்ட் டெங்கு வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த வேக்சின் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு வைல் வந்து உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பையோ இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸாக இருக்கப்பையோ இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ், அவங்க ஏன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கவங்க இருப்பாங்களே, ரொம்ப அனிமிக்காக இருக்கவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து அவங்க இம்யூனைசேஷன் ஒரு இதுக்காக தான் நம்ம அந்த ப்ரிவென்ஷனரியாக அந்த வேக்சின் போடுறப்ப தடுப்பூசி உள்ளே போயிட்டு அவங்களுக்கு அது வந்து அதை அவங்களால தடுத்து அவங்களுக்கு அந்த பாடி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்காது. ஏன்னா அதான் நம்ம சொல்கிறோம், உயிருடன் பலவீனமாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப் ஆஃப் கிருமியை தான் நம்ம வந்து உள்ளே அனுப்புகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த இம்யூனைசேஷன் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் அந்த கண்டிஷனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து 2 டோசேஜஸில் தான் இந்த வேக்சின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 to 60 years ஏஜ் கேட்டகரி இந்த வேக்சின் வந்து பயன்படுத்தலாம். அண்ட் வந்து 80% ஆஃப் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து 7 years வரைக்கும் இதோடைய பவர் வந்து லாஸ்ட். சரியா? ஸோ இதை லாஸ்டட் அப் டு 7 years வரைக்கும் வந்துட்டு ஒரு டைம் வந்து இந்த வேக்சின் போடுறப்ப அதோட பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 set of dosages அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து vaccine has received WHO pre-qualification and is approved for use in the more than 40 countries. சரியா? ஸோ WHO-வோட ப்ரீ குவாலிஃபிகேஷன்லாம் அட்டைன் ஆகி அது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 40 countries-ல வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கமர்ஷியல் யூசேஜ் இந்தியாவுக்கு முதல் வருது. அதான் வந்து QDenga TAC 003 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னன்னா அந்த நேம் வேக்சினோட நேமு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து 1, 2, 3, 4ன்னு இது வந்து 2 டோசேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி போடணும், அடுத்து பூஸ்டர் டோஸ் இன்னொன்று போடணும். ஸோ 2 டோசேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 yearsலேருந்து 60 years வரைக்கும் இந்த வேக்சின் போடலாம். 80% இது மூலிமா ப்ரொடக்ஷன், 7 years வரைக்கும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அப்ரூவல் கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னா வந்து சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் நம்ம இந்தியா சார்பில் இதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது எங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க, டக்கேடா ஜப்பானீஸ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன், பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், which country was visited by President Draupadi Murmu on the first ever visit by an Indian president? ஸோ எங்கே போயிருக்காங்கன்னா வந்து மால்டோவாக்கு போயிருக்காங்க. சரியா? ஸோ மால்டோவாக்கு நம்மளுடைய பிரசிடெண்ட் வந்துட்டு ஒரு அஃபிஷியல் விசிட்டாக போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் எவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைலேட்ரல் டாக்ஸ் போயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மால்டோவோட பிரசிடெண்ட் மாயாச்சந்து கிட்ட சில நெகோசியேஷன்ஸ்லாம் போயிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், சப்ளை செயின், எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான அந்த பைலேட்ரல் டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து மால்டோவாக்கும் இந்தியாவுக்குமான வந்துட்டு பார்த்திங்கன்னா பைலேட்ரலாக எல்லா விதமான வந்துட்டு ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வேறு அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான ஒரு அஃபிஷியல் டாக் அண்ட் அஃபிஷியல் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி growth rate ஆஃப் இந்தியாஸ் 8 crore industries in June 2026? ஸோ நம்ம நேற்று தான் பார்த்தோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸோட அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கோர் ஐநூறு இண்டஸ்ட்ரீஸ் இதையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 9 வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோடைய அந்த ஒரு க்ரோத் ரேட் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு இண்டெக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் வைஸில் இதுவும் வந்து அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா June 2026 படி வந்து இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாஸ் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.0%. ஓகேவா? June 2026. சரி, இது வந்து பேஸ் இயராக எதை எடுத்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க, 2022 to 23 பேஸ் இயர் வச்சு கால்குலேட் பண்ணி. ஏன்னா வந்து எப்போதுமே ஒரு கால்குலேஷன் ஆஃப் தி ஒரு என்ன விதமான ஒரு டெவலப்மெண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம எடுக்கும் போதே வந்து என்னென்னா பேஸ் இயர் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் இருக்கக்கூடிய இயரை ஃபினான்ஷியல் இயரை தான் பேஸ் இயராக எடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கீப்ஸ் ஆன் சேஞ்சஸில் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து
நியர்பை இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எப்போதுமே பேஸ் இயர் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அப்படி தான் வந்துட்டு நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து growth rate in May 2026 வந்துட்டு 3.2% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ cumulative growth during the April-June quarter of financial year அப்படின்னு சொல்லக்கூடியது 2026 to 27 படி பார்த்தீங்கன்னா 3.6% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாஸ் 8 கோர் இண்டஸ்ட்ரியோட ரெக்கார்டட் growth அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜூனில் வந்து 5% அண்ட் மேல வந்து 3.2% அண்ட் ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயரில் வந்து 3.6% 2026 to 27. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் amendment bill seeks to increase the sanction strength of the Supreme Court judges too. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆர்டினன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஸோ இது படி பார்த்திங்கன்னா இந்த 5 மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 34லேருந்து 38 வந்துட்டு அந்த ஜட்ஜஸோடைய நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 92,000 பெண்டிங் கேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணோம். அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் இந்த விதமான ஒரு இனிஷியேஷன் எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஜாயிண்ட் சிட்டிங்லாம் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் வந்து பார்லிமெண்ட் கூட்டுறதுக்கு முன்னாடி வந்து 6 வீக்ஸ்லேயே இதுக்கான ஒர்க்ஸை வந்து சீக்கிரம் வந்து முடிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸில் வந்து அதுக்கான செயல் நடைபெற்று சைன் ஆகி வரணும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 6 டு இன்க்ரீஸ் தி சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ 38 34லேருந்து 38 இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த 5 மெம்பர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து மோகனா கூட பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க கூட வந்து அங்கே ஆஸ் ஒரு ஜட்ஜாக வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இது வந்து முன்னாடியே அந்த ஜட்ஜஸ் நம்பர்ஸை வந்துட்டு அதிகப்படுத்துறதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்னென்னா அந்த ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் தி சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் இன் தி லோக்சபா. ஸோ இதை வந்து பண்ணி இப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணது யாருன்னா யூனியன் லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வால் தான் வந்துட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆர்டினன்ஸ் இஷ்யூடு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஆர்டினன்ஸ் ரிமைன்ஸ் வேலிட் ஃபார் 6 months அன்லஸ் தி அப்ரூவ்டு பை தி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ 6 months வரைக்கும் தான் அதோட அந்த டைம் பீரியட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பில் வந்து பாஸ் ஆகி அது வந்து எனாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு ஆக்டாக மாறணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ வந்துட்டு இட் மஸ்ட் பி லைட் பிஃபோர் பார்லிமெண்ட் வித்தின் 6 weeks ஆஃப் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் which organization launched the Rajmarg Yatra mobile application அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நேஷ்னல் ஹைவேஸ் கமிஷன். ஸோ இவங்களால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ராஜ்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாஸ் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டோல்கேட்டில் கொடுப்பாங்க. அது நேரில் போய் நம்ம வாங்க தேவையில்லை. இப்போ இந்த ஆப் மூலிமா இந்த ராஜ்மார்க் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து பண்ணாலே இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த ஆப் மூலிமா அவங்களுக்கான அந்த எனாபிளிங் பாஸை வந்துட்டு அவங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேரில் போக தேவையில்லை. இப்போ இந்த ஆப் வந்ததுனால இந்த ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே அப்ளை பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சர்வீஸ்னால் வந்து மார்க் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைவே ஹெல்ப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்துட்டு நடைமுறைக்கு வருது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீக் எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ என்ன விதமான ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் இல்லை ஹைவேயில் போகும்போது நம்மளுக்கு என்ன ஒரு இஷ்யூ இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இந்த மூலயமா நம்ம வந்து இது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து அவைலபிள், இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிள் இன் தி 22 இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ 22 இந்தியன் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. இது மூலிமா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ஹெல்ப்பை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்கே பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.